அட பாவிங்களா, என்ன விலை விற்கிறானுங்க மார்க்கெட்ல? ஒரு பழம் வாங்க முடியுதா? நானா பழமா? பழம் இல்ல, காய். நோ, நல்லா பழுத்து போய் மஞ்சள் கலர் ஆகுது. இது பழையில காயின்றா. இப்ப என்னடா உனக்கு? பழம் தான். என்ன சும்மா கேட்டான், அதுக்கு போய் கோவப்படுறா. என்னடா குப்பா பழமா? என்னடா அப்பனும் புள்ளி கலாய்க்கு தானே பேசுறீங்களா? அவன் நான் பழன்றா, நீ நான் பழமான்ற. என்னடா குப்பா இப்படி கோவப்படுற? என்ன ஆச்சு உனக்கு? எதனா ஆகுது இப்ப? என்ன உனக்கு? சரி போய் கட் பண்ணி வை, நாங்க வந்து சாப்பிடுறோம். ஆமா, நான் வாங்கி போய் கட் பண்ணி தட்டுல வைக்கிறேன், வந்து துண்டு போங்க. வந்தீங்களா? அவள்தான், எனக்கு என்ன கோவம்னு தெரியாது. டே குப்பா, நீ வாங்கினா எனக்கு கொடுக்கணும், நான் வாங்கினா உனக்கு கொடுக்க போறேன். இதுல என்னடா இருக்கு? சத்தியமா இது வரைக்கும் நீ என்னடா வாங்கி கொடுத்துக்கிறேன்? சரி நீயே தான் என்ன வாங்கின? சரி போட, அதுக்கப்புறம் கூப்பிடுறேன், கட் பண்ணி வை வரேன். 2 பேரும் வாங்க, தூணி வச்சு விட்டுறேன். மூஞ்சி பாத்தியாதுக்கு எனக்கு அப்பனும் பிடிக்கும். எப்பா கிடைக்குமா? கிடைக்குமான்னு கேட்க கூடாதுடா, கிடைக்கணும்னு நம்பணும். காரம் பூச்சிச்சுங்க, கண்ணு வச்சுச்சுங்க. பழம் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதுன்னு தெரியலையே. அங்கிருந்து தூக்கி வரத்துக்கு மூச்சு வேறு வாங்குதே. ரவியா ரவியா, என்னப்பா அந்த பூதம் வரலடா உன்னா? மாப்பிள்ளைய கேக்குறியா? வரல ஏன்? பழம் வாங்கி வந்துக்கிறான், கத்தியை தட்டு எடுத்துக்கணும், அது வத்துக்குள்ள அடிச்சு தூணுலாம். ஐ பலாப்பழம். டேய், பலாப்பழம் இல்லடா, பப்புளி பழம். பப்புளி பழமா? சரி இரு, கத்தி தட்டுலாம் எடுத்துன்னு வரேன். பப்புளி பழத்துக்கும் பலாப்பழத்துக்கு வித்தியாசம் தெரியலையா? இது எப்படி போய்க்க போகுது? காலைல பழத்தை வச்சுங்கிறானே, கேட்டானா சொல்லுவான் தெரியல. பிளாஸ்டிக் டப்பாவாயா? என்ன அழகா இருக்குது பழம். ஓய் வந்துட்டியாடா பூதம்? ஆமா நான் பூதா, நீ எலும்பு கூடு. ரவி இல்லப்பா இங்க, நீ கிளம்பு. டேய் மாப்பிள்ள, எப்படா வந்தா? இது யாரியா? ரவியோட சித்தப்பா பையனா? என்ன மாப்பிள்ள? ரவி இல்ல கிளம்புன்றான்டா. சரி அதெல்லாம் விடு, வா பப்புளி பழம் சாப்பிடலாம். டேய் உனக்கு எனக்கு தான் இது, இதுக்கெல்லாம் இல்ல. எப்போ ஒரு சின்ன பீஸ் குடுக்கறதுல என்ன குறைஞ்சிட போறா? எவ்வளவு தெனாட்டெல்லாம் பேசணும், அப்ப சாரி கேட்க சொல்லு. மாப்பிள்ள சாரி கேட்டுரு மாப்பிள்ள. சரி நல்ல பட்டு சேரியா குத்துரு. பட்டு சாரியா? ஏய் நான் மன்னிப்பு கேட்க சொன்னேன். எவ்வளவு தனத்துல பார்த்த மாப்பிள்ள, என்ன பார்த்து மன்னிப்பு கேட்க சொல்றான். பள்ளி பழம் வேணா மன்னிப்பு கேளு, வேற வழி இல்லை. ஓனம் உன் பங்கு வாங்கி எனக்கு குத்துறான். அதெல்லாம் கொடுக்க முடியாது. மாப்பிள்ளன்றது வேற, துன்ற விஷயத்துல கொடுக்க முடியாது. இவங்கிட்ட போய் நான் சவகாசம் வச்சுக்கணும் போரு, என்ன எதால ஆச்சுன்னு தெரியல. மாப்பிள்ள மன்னிப்பு தானே கேள்றா, பலாப்பழம் நம்மளுக்கு தான். டேய் இது பலாப்பழம் இல்லடா, பப்புளி பழம்டா. ஆமா பப்புளி பழம். சரி மன்னிச்சுக்கா. அது என்னடா மனுஷிக்கன்னு கையை தூக்குறா? மன்னிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லு. இந்த கரும்பு பூச்சா நாதெல்லாம் கையை தூக்கி மன்னிப்பு கேக்குற அளவுக்கு ஆயிடுச்சா? சாரிப்பா. மன்னிச்சிடறேன், வாடா வந்து பழம் ஆறு. நல்லா மேலாக்கா சீவனா? சீவிரம் இராப்பா. டேய் பயல் ஆயிடுறா, பாத்தாயிடுறா. கண்ணா பிஞ்சு கண்ணா, ஒத்தை கண்ணு பாதி மீச பிஞ்சு கண்ணா. வா பிஞ்சு கண்ணா, நான் இது கோலம் பார்த்தா எல்லாம் நடுக்கணும், அதனாலதான் இந்த கெட்டப்பு. டேய் பிஞ்சுக்கண்ணா, ஸ்கூல்ல படிக்கும் போது இருந்தே இது பண்ணிக்கிறேன், நான் தரவும் கதை. நான் அப்படிதான். இது என்ன பழம்? திராட்சை பழம். சாப்பிட்டு போறியா? இவ்வளவு பெரிய திராட்சை பழமா நான் பார்த்ததே இல்ல. அதான் இப்ப பாத்துட்டுல. இவ்வளவு பெரிய திராட்சை பழமா? வரானுங்க பாரு கண்ணு வைக்கிறதுக்குண்ணா. டேய் போடா பிஞ்சுக்கண்ணா. இது தப்பு. ஒத்தை கண்ணு பாதி மீச பிஞ்சு கண்ணான்னு சொல்லணும். ஒத்தை கண்ணு பாதி மீச பிஞ்சுக்கண்ணா சொல்லிட்டேன்ல, போ. திராட்சை பார்த்து ஒரு பீஸ் கொடுத்தாதான் போவேன். இந்தாப்பா திராட்சை பீஸ். ஏய் என்றா இது? யோ மண்டியா, திராட்சை பீஸ் அதான் சாப்பிடு. இது திராட்சை பீஸா? ஏன் கசக்குது? கசகர திராட்சைடா இது, சாப்பிடு, உடம்புக்கு நல்லது. ஐயோ ரொம்ப கசக்குது. நோ, இதெல்லாம் உனக்கு அசால்ட்டுனா. இத சாப்பிட்டுனே போ, உன்னை பாக்குறவங்க எல்லாம் பயப்படுவாங்க. எனக்கு அதான் தேவை. ஒத்த கண்ணு பாதி மீச பிஞ்சு கண்ணாடம். அப்படியே கத்தின்னு போ, இன்னொரு கண்ணுன்னு சொல்லுவாங்க. பிஞ்சு கண்ணாடம். அப்படியே உயிரோடு விட்டு வச்சுக்கிறாங்க பாரு, பைத்துக்கு ஆசை சேர்க்காம. நீ வெட்டுறா, அவனேடா பாத்து கிடக்குறா. பாத்துலாம் இவன் அவனை போய் திட்டுவான் போது. டேய் அவனுக்கு தராத நம்மளே துண்ணுலாம். பாத்தியாடா, திருப்பி ஆரம்பிச்சிச்சு பாத்தியாடா. டேய் இங்க மரியாதை இருந்தா பேசினா உனக்கு பயம் கிடையாது. சாரிப்பா, இதுக்கப்புறம் எதுவுமே சொல்ல மாட்டேன். இனிமேட்டு இந்த இது மாதிரி மரியாதையா பேச கத்துக்கா. எப்போ எவ்வளவு வாங்கின பழம்? 200 வாங்கிட்டானுங்கடா, கொஞ்சம் கூட குறைக்கல. காசு குத்தா வந்தே இல்ல திடீர்னு வந்துட்டியா? உன் புத்தி அப்படியே இருக்கா எனக்கு? காசு குத்தானா வாங்கிட்டு வந்தா 200 ரூபாய் நோட்டு அப்படியே வாங்கிட்டானுங்கடா. கத்தின்னு கிடக்காதப்பா, கொஞ்சம் நவுந்து உக்காரு. பழம் வாங்கிட்டு வந்துனே இருந்தா டோக்கரான பக்கத்து விட்டுக்காரன், நான் கட் பண்ணி வைக்கணுமா, அவர் வந்து துண்டு வரான். காது மேல வைக்க வேண்டியது தானே அவனா? இல்ல அதெல்லாம் அவனுக்கு பத்தாது, சூனியம் வச்சு நினைக்கிறேன். ஒரு பப்பிள் பையன் கேட்டதுக்கு சூனி வச்சிருவானா? எப்படியாப்பட்ட புத்தி பாடுறாங்க அப்பனுக்கு. டேய் நான் 200 ரூபாய் காசு குத்து வாங்கின பப்பிள் பையன், அது சும்மா கேட்டா குத்துருவாங்களா? எப்போ கம்முன்னு நீ. கண்ணா பிஞ்சு கண்ணா. இல்ல
இங்க யாராவது பப்ளிக் பாத்தீங்களா? பப்பளி பழம் பாக்கலையாப்பா? இப்படிதான் வந்தான்னு சொன்னாங்களா அந்த பக்கம்? பப்பளி பழம் திராட்சை பழம் இவ்வளவு பச்சு வச்சிருந்தாங்க. திராட்சை பழம் இவ்வளவு பெருசா? என்ன சொல்ற? ஆமா, சிவப்பு கலரா இருந்துச்சு, தோல் சீவிருந்தாங்க. பைத்து பையாடியே, திராட்சை பழம் எப்பயும் சிவப்பு கலர் இருக்குது, அதாவது தோல் சீவாங்களா? ஒத்தை கண்ணு பாதி மீச பிந்தி கண்ணு என்னை மரியாதை பேசுறாடா. சிவப்பு கலர்ல இவ்வளவு பெருசா திராட்சை இருக்குது நிரூபிச்சிட்டனா நான் உனக்கு 1000 ரூபாய் தரையா? நீ நிரூபிக்கணுமா? வாடா. எவ்வளவு நேரம் அறிவு மாப்பிள? அடையாது கம்முன்னு ஆறிட்டான். டப்பாவாயா உங்க பப்ளி பையன் துண்டு வச்சிருந்தா. வா வா, நீ கேட்டாயே திராட்சை பழம். இதேதான் என்னதானா? என்ன கடைக்காரா என்ன ஸ்ட்ரைட்டா விட்டா நீ வந்துட்டா? நான் தான் கூட்டு அந்த 1000 ரூபாய் பந்தியை வச்சுக்கிறேன். 1000 ரூபாய் பந்தியமா? என்ன 1000 ரூபாய் பந்தியா? இவ்வளவு பேர் திராட்சை காட்ட முடியாதுன்னு சொன்னான், இதோ காட்டிட்டேன். ஏய், அத பப்பாளி பையன் லூச. பப்பாளி பழம் என்ன இந்த ஆள் மாத்தி பேசுறான்? நோ, அவருக்கு தெரியாதுண்ணா, இது திராட்சை பழம் தானே. நீ போனா பாத்தியா, கேட்டுக்கணியா? 1000 ரூபாய் கொடு. அந்த ஏதோ புரியாம பேசுறேன், நீங்களும் ஏற்றி விட்டுறீங்க. இது திராட்சை பழப்படா? அந்த ஆளு கதையை விடு. 10 ரூபா கூட குறைய மாட்டேங்க. இப்ப என்ன விட்டாட வந்துடா? மனுஷனாடி என்ன அது காசு? என்ன காசு? கிழிஞ்சு போன காசு கொடுத்துருக்க? இல்ல இல்ல, இந்த காசு நான் கொடுக்கல. காலில் வந்த முதலாளி நீதான், வேற எனக்கு காசு கொடுத்தாங்க. வைக்க மாட்டேன்டா உங்க அப்பன் டப்பாவாயா. எப்போ வேற காசு இருந்தா குத்தாமிச்சிரு. வேற காசு எங்குதா? இருந்ததா அந்த 200 ரூபாய் தான். எனக்கு 1000 ரூபாய். ஏய், ஒழுங்கா போயிடு, நானே செம்ம கடுப்பு இருக்கிறேன். நீ போ, அடுத்த வாரம் வரும்போது வேற நல்ல காசை கொடுக்குறேன். வேற நல்ல காசு குடுக்கிறியா? இப்ப காசு கொடுக்கவே இல்லன்றாரு. அவங்ககிட்ட வந்து காசு இருக்கான் பரதேசியா. ஏய், மரியாதை பேசுறா, இல்ல பப்படி பையன் தர மாட்டேன். உனக்கே இல்லாம தீயின் போறான் அவன். நான் சீன் போட்டா கடைசியா கேக்குறேன், காசு குடுக்கிறியா நான்ற? எப்பா மானத்தை வாங்காத போ, நான் நாளைக்கு 4 மணிக்கு வந்து தரேன். நாளைக்கு தான் அன்னைக்கு குடுக்கிறியா? காசு கொடுத்துட்டியா? பணம் எடுத்துட்டு போ. போயா. நானா பேசலடா, உனக்கெல்லாம் வைக்க சொன்னேன். வர்பைக்கு பையா எல்லாம் முன்னால தான். காலையில இருந்து மூஞ்சி கையில் வச்சான்னு தெரியல, அப்படியே வந்துட்டுக்குது. நல்ல காசு குடுத்தா பரவாயில்ல, கிஞ்சி போன காசு குடுத்துட்டு வாங்கி வந்தாக்கா வச்சாங்களா அப்ப. மாப்பிள்ள அவ்வளவு கஷ்டப்பட்டு கட் பண்ணான்டா, எல்லாமே போச்சுடா. அவன் 1000 ரூபாய் ஏமாத்தி போட்டான், நீங்க தான் தரணும். நாங்களாம் தர முடியாது. தொக்குற பேர் வெள்ளை சட்டை போட்டு அவர் தருவார் பேர். ஏய், என்ன அவங்ககிட்ட என்ன கோத்து விடுறேன்? கண்டா பிந்தி கண்டா ஒத்த கண்ணு பாதி மீசை, ஒழுங்கா காசு குத்துருங்க. ஏய், கடுப்புல இருக்கிறா, போயிடுறா. நான் காசு வாங்காம போக மாட்டேன், ஒழுங்கா குத்துடு. ஐயோ, கடுப்பேத்துறனே கோவம் வந்துடா. என்ன குப்பா கட் பண்ணி வச்சிட்டே பழம்? ஏய், வெறுப்பேத்துறீங்களா? உங்களை விட மாட்டேன்டா. நட மாப்பிள்ள அடிக்கிற மாதிரி உங்க அப்பா பயந்துன்னு ஓடுறான். இது புது ட்ரெண்ட் ஆகுதா? எங்கம்மா பழம்? அவர் பின்னாலே போய் கடிக்கும். காசு அந்த டப்பா பின்னாலே ஓடியா. வேஸ்ட் ஆகி போச்சு. சரி வா மாப்பிள்ள, அப்படி எங்கன்னா கடைக்கு போலாம்.